மகளின் நகைகளை அடகு வைத்து ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த பெண் நகைகள் கொள்ளை போனதாக நாடகமாடி போலீசாரிடம் சிக்கியுள்ளார். 6 தனிப்படை போலீசாரை போலி கதை கூறி அலையவிட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை போரூரை அடுத்த காரம்பாக்கம் விஸ்வநாதன் தெருவைச் சேர்ந்தவர் 50 வயதான சாந்தி. இவருக்கு சொந்தமாக 3 தளங்களை கொண்ட வீடு ஒன்று உள்ளது. முதல் மற்றும் 2ஆம் தளங்களை வாடகைக்கு விட்டுள்ள சாந்தி தரை தளத்தில் தனது மகள் மற்றும் மருமகனுடன் வசித்து வந்துள்ளார். சாந்தி தனது வீட்டின் பாதுகாப்பிற்காக வீட்டிற்குள் யாரும் எளிதில் நுழைந்துவிட முடியாத அளவுக்கு இரும்பு கேட்டுகளை அமைத்திருந்தார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை சாந்தியின் வீடு திறந்து கிடக்க முதல் தளத்தில் வசித்து வந்தவர்கள் வீட்டிற்குள் சென்று பார்த்துள்ளனர். அப்போது சாந்தியின் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மயங்கி கிடந்தது கண்டு அதிர்ந்து போயினர். உடனே அவரை மீட்டு முதல் உதவி சிகிச்சை அளித்த பின் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தகவல் அறிந்து வந்த வளசரவாக்கம் போலீசார் சாந்தியிடம் விசாரித்த போது அவர் திடுக்கிடும் தகவலை கூறி போலீசாரை அதிர வைத்தார். சம்பவத்தன்று வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் தன்னை தாக்கி தனது முகத்தில் மயக்க ஸ்ப்ரே அடித்ததாகவும் தான் மயங்கியதும் தன்னை கட்டி போட்டுவிட்டு வீட்டில் இருந்த 25 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்று விட்டதாகவும் கூறியுள்ளார். உடனே கொள்ளையர்களை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். சாந்தி வீட்டின் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததுடன் பக்கத்து வீட்டுக்காரர்களிடமும் விசாரித்தனர். இதில் சம்பவத்தன்று மர்ம நபர்கள் யாரும் அப்பகுதியில் வந்தது போன்ற எந்த தகவலும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் சாந்தியிடம் சென்று துருவி விசாரணை நடத்தினர். அப்போது கொள்ளை வழக்கில் பெரும் ட்விஸ்ட் ஒன்று வெளிச்சத்திற்கு வந்தது. பாதிக்கப்பட்டதாக கருதப்படும் சாந்தியே அந்த நகைகளை அடகு வைத்து பணத்தை செலவு செய்துவிட்டு மர்ம நபர்கள் நகைகளை திருடிச் சென்று விட்டதாக பொய் புகார் அளித்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. சாந்தி தன்னுடைய மகளின் 20 சவரன் நகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைனான்ஸ் மற்றும் வங்கியில் அடமானம் வைத்து அந்த பணத்தில் ஆன்லைனில் ரம்மி விளையாடி இருக்கிறார். முதலில் வருமானம் வந்த நிலையில் பிறகு ஒட்டுமொத்த பணமும் ஆன்லைன் ரம்மி எனும் புதைகுழிக்குள் மூழ்கி போனது. இந்த நிலையில்தான் சாந்தியின் மகள் தனது நகைகளை கொடுக்குமாறு தாயிடம் கேட்டுள்ளார். ரம்மியில் நகையை இழந்து விட்டேன் என்பதை எப்படி மறைப்பது என யோசித்த சாந்தி பக்காவாக திட்டம் தீட்டி கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். வீட்டில் இருந்த சத்து மாத்திரைகளை மொத்தமாக விழுங்கிவிட்டு அரை மயக்கத்தில் தனது கை கால்களை தானே கட்டி போட்டுக்கொண்டு விழுந்து கிடந்திருக்கிறார். அப்போதுதான் முதல் தளத்தைச் சேர்ந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். சாந்தியின் நாடகம் அம்பலமானதை தொடர்ந்து போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். தானே நகைகளை விற்று சூதாடிவிட்டு நகைகள் கொள்ளை போய்விட்டதாக பெண் கதை கட்டிய சம்பவத்தால் விசாரணை நடத்திய போலீசாரே சற்று மிரண்டுதான் போயிருக்கின்றனர்.